மதுரை, பெங்களூரு, சென்னை, நாகர்கோவில், மீரட், லக்னோ உள்ளிட்ட 3 வழித்தடங்களில் 3 வந்தே பாரத் ரயில் சேவைகள் தொடக்கம். காணொலி காட்சி வாயிலாக கொடியசைத்து பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் நாணயம், தபால் தலை மற்றும் நாணயத்தை வெளியிட்டார் பிரதமர் மோடி. அவசர நிலை பிரகடன காலத்தில் மக்களின் அடிப்படை உரிமையை உச்சநீதிமன்றம் காத்தது. உச்சநீதிமன்ற வைர விழாவில் பிரதமர் மோடி பேச்சு. நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் அலுவலகத்தில் இருந்து 3 கிலோ தங்கம் பறிமுதல். மயிலாப்பூரில் உள்ள அலுவலகத்திற்கு அழைத்து வந்து போலீசார் விசாரணை. தர்மபுரி மாவட்டம் அரூரில் நின்று கொண்டிருந்த டெம்போ மீது சரக்கு வாகனம் மோதி விபத்து. மோதிய வேகத்தில் டெம்போ நிலை தடுமாறி இடித்து தள்ளியதில் 3 இருசக்கர வாகனங்கள் சேதம். ராணுவத்திற்கு சொந்தமான ஹெலிகாப்டருடன் இடம் மாற்றம் செய்யப்பட்ட மற்றொரு ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியது. கேதார்நாத்தில் இருந்து சென்றபோது காற்றின் வேகத்தில் ஆடிய நிலையில் மலையில் விழுந்து நொறுங்கியது. ஆடி மாதம் முடிவடைந்து முகூர்த்த நாட்கள் தொடங்கிய நிலையில் தேனி ஆண்டிப்பட்டி மலர் சந்தையில் பூக்களின் விலை அதிகரிப்பு. மல்லிப்பூ கிலோ 500 ரூபாய்க்கும், முல்லை பிச்சி பூக்கள் விலை 300 ரூபாய்க்கும் விற்பனை. மகாராஷ்டிராவில் இருசக்கர வாகனத்தில் சென்ற வயதான தம்பதியினரிடம் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை பறித்துச் சென்ற திருடன். சிசிடிவி கேமராக்களின் அடிப்படையில் போலீசார் விசாரணை. ஆந்திர மாநிலம் விஜயவாடா அருகே கனமழையால் பாறைகள் சரிவு. வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த 4 பேர் படுகாயம். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 19 வயதிற்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டியில் விளையாடும் இந்திய அணி அறிவிப்பு. ராகுல் டிராவிட்டின் மகன் சமித் டிராவிட்டிற்கு வாய்ப்பு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.